தெரியல. அது அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. அது தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. கோவிலில் பக்தர்களை அமைச்சர் சேகர் பாபு கடுமையாக திட்டியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகும்போது கோயில் தேர் நிகழ்ச்சி கலந்துக்கும் போது அங்க பக்தர்கள் மக்களே தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. அது தெரியல. அது அது தவறு. அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் அப்படி கோவப்பட வேண்டியதில்லை. பொதுவாக மக்களை அது பக்தர்கள் அப்படி பேசிக்க வேண்டியதில்லை. தவறு. என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி கோவப்பட வேண்டியது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு. அன்னைக்கு கடந்த வாரம் தமிழ் செய்தி இதே மாதிரி கடுமையா கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி உங்க குடும்பத்தையே கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கடுமையா பேசி அமைச்சரத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைக்கு புதிய ஓய்வூதியம் அவங்க கேட்கல. பழைய ஓய்வூதியத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ இதில் இப்படி நம்மளா பேசுவோம். பொங்கலுக்கு தொகுப்பு ஊதியம் கொடுக்குறாங்க, அரிசி இது வெல்லம் இது கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது இது எப்படி பார்க்குறது? ஒரு இனத்தின் மகனாக எப்படி பார்க்குறது? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு இனம், ஒரு பெரிய மூத்த இனம், அதுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை இந்த பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிற ஒரு வேளாண்குடி மகன், அந்த ஒரு பண்டிகைக்கு கூட அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெல்லம் கூட வாங்க முடியாது. அரசு தான் கொடுக்கணும், அதையும் இலவசமாக தரணும். இதையும் ஏன் நெல்லை விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுட்டு குஜராத்தில் அரிசி வாங்கிட்டு வரும், இல்லை ஆந்திராவில் அரிசி வாங்கிட்டு வரும். ஏன் நெல்லா விசாரிச்சா அரிசியாக வராத? அதை கொள்முதல் செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடுச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு காலகட்டம் கடந்து இன்னும் ஒரு பொங்கலுக்கு காசு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், இலவசமாக அரிசி கொடுக்கணும் நிலைமையில தான் ஏன்னா நின்று கொண்டிருக்குதுன்னு பார்க்கும்போது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.